அப்பா சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 4 கம்யூனிகேஷன் இன் ஏ லெபார்டரி, ஒரு ஆய்வகத்தில் தொடர்பு. இந்த யூனிட் 4க்கு எந்த பகுதியிலிருந்து வருதுன்னா, BCHS 183 லெபார்டரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ஆய்வகத்தின் மேலாண்மை திறன். அதில் பிளாக் 1 தொகுதி 1ல் வந்து லெபார்டரி ஆர்கனைசேஷன், ஆய்வக அமைப்பு. அதில் 4 துறைப்பாடங்கள் இருக்கு. 4 பகுதியில் வந்து ஃபர்ஸ்ட் பகுதியில் இதுக்கு முன்னாடி 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். இதில் 4வது கிளாஸ் உங்களை பார்க்க போகிறோம். இந்த யூனிட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எதிர்பார்த்த கற்றல் முடிவுகள், கம்யூனிகேஷன்னா என்ன, தொடர்புகள் என்றால் என்ன, வாய்வழி தொடர்பு ஓரல் கம்யூனிகேஷன், எழுதப்பட்ட தொடர்பு ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ். அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் வந்து 2 இருக்கு. தகவல் கிடைத்தது, தகவல் அனுப்பப்பட்டது. எப்போ அந்த கம்யூனிகேஷன் நம்ம கை கிடைச்சது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்போ நம்ம அனுப்பப்பட்டது, அதுக்கடுத்து அதை சேர்ந்த குறிப்புகள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கடிதங்கள் அதிகாரப்பூர்வம் என்று தனிப்பட்ட தொடர்பு. கடிதங்கள்ல வந்து 2 இருக்கு. ஒன்று உங்க துறையோ இல்லை உங்க நிறுவனமோ அனுப்புறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் மூலமா கடிதத்தை அனுப்பலாம். இந்த 2 வகை இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். அறிக்கைகள், முறைசாரா அறிக்கைகள், முறையான அறிக்கைகள். முறைசாரா அறிக்கைகள் சொல்றது, ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குன்னா அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து அந்த இன்ஸ்டியூட்டோட தலைப்பு, அதாவது லெட்டர் ஹெட் சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் அதிகாரப்பூர்வமாக பொறிக்கப்பட்ட அந்த லெட்டர் ஹெட் சொல்லுவாங்க. அந்த லெட்டர்ல இருந்து அனுப்புறது வந்து முறை சார்ந்த அணுகுமுறை. முறைசாரா அணுகுமுறை சொல்றது, அனுப்புதல் சொல்றது வந்து அதுல இருந்து கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும், அதிகாரப்பூர்வமான சிக்னேச்சர் எதுவுமே இருக்காது. ஸோ எதுக்கு வந்து மதிப்பு அதிகம்னா, முறை சார்ந்த சொல்ற லெட்டர் ஹெட்டை பயன்படுத்தி அனுப்பப்பட அந்த கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒன்று ஓரல் கம்யூனிகேஷன் பார்த்தோம், வாய்வழி தொடர்பு, அண்டு லெட்டர் நம்ம கையால் எழுதப்பட்ட கம்யூனிகேஷன்ஸ். 3வது கணினியை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்றோம். இந்த 3 விஷயத்த ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த யூனிட்டின் சுருக்கம், கொஸ்டின்ஸ் அண்ட் பதில்கள். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து யூனிட் நம்பர் 1, 2, 3 முடிஞ்சிருக்கு. யூனிட் 1ல என்ன பார்த்தோம்னா, ஒரு முழுமைப்பட்ட இயற்கையிலிருந்து கிடைக்கப்பட்ட அறிவு தான் அறிவியல். இப்போ இயற்கையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அறிவியல் சொல்ற ஒரு கான்செப்ட் நமக்கு புரியும். அந்த அறிவியலை எந்தெந்த வகையில நம்ம வந்து அடையலாம், அதை அடையும் போது நமக்கு ஏற்பட சந்தோஷம், இந்த உலக மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் எல்லாம் டாக்டர் CV ராமனை பத்தி தெளிவா சொல்லி, அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சது, எப்படிலாம் அந்த அனுபவத்தை வந்து உண்மையாக்குனாரு, அதனால மக்களுக்கும் இந்த சொசைட்டி, அதாவது மக்களுக்கும் சயின்டிபிக் சொசைட்டிக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளாக இருந்த சொல்லி ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ராமன் விளைவை பத்தி நம்ம தெளிவா பேசியிருந்தோம். அதுக்கடுத்து அதுக்கு முந்தைய காலத்துல எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் முன்னே ஆராய்ச்சி பண்ண விஷயத்த வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்கு சொல்லி பார்த்தா, அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி இப்ப முழுமையான ஒரு இயற்கை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பல சயின்டிபிக் வளர்ச்சிக்கு அடுத்து நம்ம வந்து கோள்களை மனதார பார்த்து ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க பல காலத்து விஞ்ஞானிகள், அறிஞர்கள், ஞானிகள். இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தி இப்ப வந்து வெளிக்கோளுக்கே வந்து எப்படிலாம் ரோபோட்டிக் அனுப்பி ரிசர்ச் பண்றாங்க சொல்லி ஃபுல்லா பார்த்தோம் யூனிட் 1ல. யூனிட் 2ல ஒரு லெபார்டரியில எப்படி, அதுல உங்க முக்கியமான வேலைகள் என்ன, முக்கியமான சிறப்பா செஞ்சு அதை பத்தி பார்த்தோம். அதுக்கு லேபிள் பெஞ்ச், ஒர்க்கிங் பெஞ்ச் என்ன பார்த்தோம், பெஞ்சிங் என்ன பார்த்தோம், பெஞ்சோட இருக்கணும், அந்த பெஞ்ச் மேல என்னென்ன வகையான அப்பரண்டஸ் இருக்கணும், லேபிள் இருக்கணும், இல்லாத பொருட்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். செகண்ட் யூனிட்ல யூனிட்ல மிக அருமையா என்ன பார்த்தா வந்து ஒரு லெபார்டரி, அந்த லெபார்டரிக்கான அசஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷன் ரூம் தான் அந்த லெபார்டரிக்குரிய அந்த ஆய்வகத்துக்குரியான
அனைத்து ஏற்பாடுகளும் அந்த ப்ரிப்பரேஷன் ரூம்ல தான் செஞ்சிருக்கோம். அந்த ப்ரிப்பரேஷன் ரூம் வந்து முக்கியமா சொல்லப்போனா இந்த பேக் போன் ஆஃப் தி டே டு டே ப்ராக்டிக்கல். அன்னைக்கு செய்யக்கூடிய ப்ராக்டிகல்ஸ், ஆய்வு, பரிசோதனை எல்லாமே வந்து தேவையான கெமிக்கல்ஸ், அப்பரேட்டஸ், இல்லாட்டி ஸ்பெசிமென்ஸ், பாட்னியை பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே தயார் நிலையில வரிசைப்படுத்தி பையங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காண்டி ஆய்வுக்கூடத்தில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து ரெடி பண்ணிக்க ரூம் தான் ப்ரிப்பரேஷன் ரூம். அந்த ப்ரிப்பரேஷன் ரூம் எப்படி இருக்குன்னா 3 ட்ரையாங்கிள் இருக்கும். ஒர்க்கிங் ரூம் இருக்கும், ஸ்டாக் ரூம் இருக்கும், அது மெயின் ஸ்டாக் ரூம் இருக்கும், பிளஸ் அது சம்பந்தப்பட்ட ஒரு துணை அறையும் வச்சிருப்பாங்க. இந்த துணை அறையில் அந்த மெயின் ஸ்டோர் ரூம் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டோர் ரூம், இந்த பல்க் ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்க. இந்த 3 ஸ்டோர் தான் அந்த ஆய்வுக்கூடத்தினுடைய தொடர்பு கொண்ட 3 புள்ளிகள். இது முழுமை பெற்றுச்சுன்னா ஆய்வுக்கூட சராசரி எந்த நேரத்திலும் என்ன ப்ராடக்ட் வேணா நம்ம என்ன செய்யலாம், கையாள முடியும், சிறப்பாக கையாள முடியும். இதை பத்தி பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு 4வது யூனிட்ல என்ன பார்த்துட்டோம்னா, அந்த ஆய்வுக்கூடத்துக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ், அந்த கம்யூனிகேஷன்ஸ் எப்படி கையாளது பார்த்து நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். பொதுவாக தகவல் பரிமாற்றம் சொன்னாவே நமக்கு என்னன்னா, தனிநபர் தகவல் பரிமாற்றம், இல்ல துறை சார்ந்து தகவல் பரிமாற்றம், இல்ல நிறுவனங்கள் இடையே தகவல் பரிமாற்றம். இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா இக்னோ மூலியமா உங்களை வந்து தொடர்பு கொள்றேன். அப்ப துறை சார்ந்து ஒரு தொடர்பு. இப்ப என்னோட நண்பர்கிட்ட நான் பேசுறேன்னா வாட்ஸ்அப்ல பேசணும், ஃபேஸ்புக்ல பேசணும், இல்லைன்னா தனிநபர் தொடர்பு. இல்ல என்னோட ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் மூலியமா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு கொண்டது வந்து துறை சார்ந்த தொடர்பு. இந்த 3 தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிறுவனத்தை நன்றாக செயல்படுறதுக்கு மிக முக்கியமானது. அது எந்தெந்த வகையில முக்கியமானது சொல்லி அடுத்து பார்க்கலாம். இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அட் எ ஹார்ட் ஆஃப் எனி வெல் ரன் டிபார்ட்மெண்ட். எந்த ஒரு துறையும் சிறப்பாக ரன் ஆகுதுன்னா, செயல்படுதுன்னா, அது மிக முக்கியமானது என்னன்னா, த ஹார்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒழுங்கா சரியான நேரத்துல தெளிவானது வந்து கரெக்டாக சேர்ந்துச்சுன்னா எந்த ஐயப்பாடு இல்லாம துறை சரியா செயல்படுது அர்த்தம். எங்கேயாச்சும் கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுச்சுன்னா நம்ம நடக்க வேண்டிய விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள், இது எல்லாமே வந்து தடைபடும், ஒரு நன்மதிப்பு குறையும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, பயனுள்ள தகவல் தொடர்பு. சரியான நேரத்துல அந்த பயனுள்ள தகவல் தொடர்பு நடக்கணும். துல்லியமாக இருக்க வேண்டும், வார்த்தைகள்லாம் விரைவாக நடத்தணும். மொத்தம் 3 விஷயம். ஸ்பீடா கம்யூனிகேஷன் போகணும், ப்ரீசியஸ் துல்லியமாக கம்யூனிகேஷன்ஸ் போகணும், எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சேர்க்கக்கூடாது, கரெக்டான வார்த்தைகளை கரெக்டான இடத்துல பயன்படுத்தணும், அது சரியான நேரத்துல. இந்த 3 விஷயம் இருந்தால் அந்த கம்யூனிகேஷனுக்கு மதிப்பு அதிகம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆய்வு தொடர்பான புகார்கள், கம்யூனிகேஷன் என்ன, புகார் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறேன். இப்ப நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டே வாங்குறோம், ஒரு ஆய்வு கூடத்துக்கு தேவையான ஒரு பரிசோதனை ஒரு பாக்ஸ் ஏதாச்சும் ஒன்று பெட்டி ஏதாவது ஒன்று வாங்க வச்சுக்கிறேன். அந்த ஆய்வக உபகரணங்கள் வந்து சரியா செயல்படாட்டி அதை சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன்ஸ் ஒரு நிறுவனத்துக்கோ, இல்ல அந்த மேனேஜருக்கோ, இல்ல அந்த டெக்னிக்கல் செஷனுக்கோ நம்ம ஒரு தொடர்பு கொள்றோம். அந்த தொடர்பு வந்து ஒன்று ஆய்வக ஊழியர்கள் மூலமாக அனுப்பப்படலாம், இல்ல ஆய்வக ஊழியர்கள் அந்த துறை தலைவருக்கு புகார் கொடுத்து, அந்த துறை தலைவர் வந்து அந்த நிறுவன தலைவருக்கு புகார் கொடுத்து, அதன் மூலியமா போறது எல்லாமே முறை சார்பான தகவல்கள். எல்லா விஷயத்துக்கும் அப்படி போக முடியாது. சின்ன சின்ன ஃபால்ட் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம என்ன செய்யணும், நாமளே நேரா ஃபோன் பண்ணி அவங்க ஞாபகப்படுத்தலாம். அப்படி ஞாபகப்படுத்தும் போது அது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தெளிவான ரிப்ளை பண்ணிட்டா பரவாயில்ல. ரிப்ளை பண்ணாட்டி அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஓரல் கம்யூனிகேஷன் கொடுத்த நீங்க தான். அது சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா ஓரல் கம்யூனிகேஷனுக்கு அடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா அவங்க அனுப்பியாச்சுன்னா அதுக்கு பதில் கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த பதில நம்ம வந்து ஃபைல் பண்ணி அதுக்குடைய ரிப்போர்ட்டை நம்ம தலைமைக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஒன் பை ஒன்னா பேச போறோம். திரும்பி சொல்றேன், கம்யூனிகேஷன்ஸ் வந்து 3 வகைப்படும். தனிநபர் தகவல் பரிமாற்றம், துறை சார்ந்த தகவல் பரிமாற்றம், நிறுவனத்தின் மூலமா தகவல் பரிமாற்றம். எதிர்பார்த்த கற்றல் முடிவுகள். இந்த யூனிட் முடிச்ச பிறகு உங்கள் மனதில் உள்ள ஐயப்பாடுகள் என்னென்ன நிறைவேற்றப்படும். நம்பர் 1, எந்த கம்யூனிகேஷனை எப்படி நம்ம ரிப்ளை பண்ணணும், அந்த ரிப்ளைய எப்படி யார் மூலமா பண்ணணும்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறையை நீங்க பை எக்ஸ்பீரியன்ஸா தெரிஞ்சுக்குவீங்க. நம்பர் 1. நம்பர் 2,
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை வேணும்னா இந்த யூனிட் ஃபுல்லா படிச்ச பிறகு ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு புரியும். அடுத்து தகுந்த எழுத்துக்களை சேர்க்கணும். அந்த லெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் வந்து தெளிவான தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை மட்டும் தான் அங்க சேர்க்கணும். அது கொடுக்கப்பட்ட சூழ்நிலை கம்யூனிகேஷன் எந்த எந்த சூழ்நிலை நம்ம கைக்கு வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேணும். ஒரு எமர்ஜென்சி கம்யூனிகேஷன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன்ஸ், இல்ல ஒரு வாரம் தள்ளி கொடுத்தா போதும். இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. நமக்கு அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும்போது தெரியும். இந்த கம்யூனிகேஷன் உடனே ரிப்ளை பண்ணணும், குறிப்பிட்ட நாளுக்குள்ள ரிப்ளை பண்ணணும்னா நமக்கு தேவையான எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி விஷயத்த எப்படி கையாளணும்னு சொல்லி தெரிஞ்சுக்குவீங்க. பதிவுகளை தாக்கல் செய்வதற்கும் வைத்திருப்பதற்கும் கணினி ரொம்ப முக்கியம். இப்ப கம்ப்யூட்டர் இல்லாத எந்த லெபர்ட்டியுமே கிடையாது. கம்ப்யூட்டரோட பயன்பட உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க எம்எஸ் வேர்டு, எக்ஸல் ஃபைல் எப்படி கையாளணும்னு தெரியும். எப்படி ஸ்டாக் ரெஜிஸ்டர் பண்றோம், எவ்வளவு நமக்கு வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, இன்னும் எவ்வளவு நமக்கு தேவைப்படும் சொல்றது எல்லா விஷயத்தையும் ஒரு கணினி மூலமாக பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து அதை கையாளுற விதமும் நமக்கு வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸி அசஸா இருக்கும். அப்ப பணியிடத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து நண்பர்கள் இருப்பாங்க, சக ஆசிரியர்கள் இருப்பாங்க, சக ஆய்வு ஊழியர்கள் இருப்பாங்க, சக நிறுவன வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணிக்கு ஒரு மீட்டிங், 2 மணிக்கு ஒரு டெமோ பண்ண வராங்க, சயின்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃப் இங்க வாங்க சொல்லி ஒரு ஷார்ட் கம்யூனிகேஷன் கொடுத்தா அதுக்கு என்ன பேர், அதுக்கு என்னென்ன மெத்தடாலஜி இருக்கு நம்ம படிக்க போறோம். அதுக்கடுத்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து நமக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கோ அந்த அங்கீகாரத்தை கம்யூனிகேஷன் மூலமா நம்ம உறுதிப்படுத்திட்டே இருக்கணும். நீ ஸ்டாஃப், நீங்க வந்து சயின்ஸ் ஸ்டாஃப், இது லெபர்டரி ஸ்டாஃப் வச்சுக்கோங்களேன். அந்த லெபர்டரி ஸ்டாஃபுக்குரிய ரோலை நீங்க வந்து பை கம்யூனிகேஷன்ஸ் மூலமா நீங்க என்ன செய்யணும், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுடைய இருப்பு உறுதி செய்யப்படும். வாட் இஸ் கம்யூனிகேஷன்ஸ்? உங்களுக்கு நல்லா தெரியும். டே டு டே லைஃப்ல கம்யூனிகேஷன்ஸ் இல்லாம எதுவுமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒருத்தவங்களுக்கு கருத்து பரிமாற்றம் கொடுக்கணும்னா நம்ம தொடர்பு கொள்ளணும். இப்ப நான் இங்க இருக்கேன்னா உங்களுக்கு வந்து காணொலி மூலமா அவங்க தொடர்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன்ஸ். கொஞ்சம் தூரத்துல இருந்தா மொபைல், நம்ம தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி மொபைல் பயன்படுத்தி கம்யூனிகேஷன் பண்றோம். இதுல ஓரல் கம்யூனிகேஷன்ஸ் வரும். இந்த வாட்ஸ்அப் நியூஸ் எல்லாமே வந்து என்ன செய்யணும், ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ். அதை நீங்க அழிக்க முடியாது. அது எவிடன்ஸ் நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தகவல் தொடர்பு என்பது செய்திகள், உண்மையான செய்திகள், உண்மையான கருத்துக்களை மட்டுமே பரிமாற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எந்த கம்யூனிகேஷன்ஸ் எது அதிகமாக வருது, எது கம்மியாக வருது சொல்லி உங்களுக்கு தெரியும். அதன்படி நம்ம நிறுவனத்துல நம்ம வேலை செய்யறதை பொறுத்து நம்ம கம்யூனிகேஷனை நம்பலாம், நம்பாம கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் சொல்லி நமக்கு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். நம்பர் 2, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களிடம் உணர்வுகளை நல்ல தகவல் தொடர்பு மூலமா பேசும்போது நமக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன், தட் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்ஸ், தனிநபர் கம்யூனிகேஷன்ஸ். அடுத்து துறை சார்ந்த கம்யூனிகேஷன்ஸ், அது வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி, ஆனால் துறை சார்ந்த கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். தகவல் தொடர்பு அமைப்பு என்பது தகவலை அனுப்புதல், தகவலை பெறுதல், அந்த பெற்ற தகவலை தகுந்த பதில் ஏற்ற மாதிரி லெட்டர் ரெடி பண்ணணும். அது கரெக்டான டயத்துல கரெக்டான டேட்ல போய் அங்க சேர்ந்துடணும். நம்பர் 4, நமக்கு கிடைக்க தகவல் தொடர்பு வழிமுறைகள், அவற்றை எப்படி கையாளணும், எப்போது கையாளணும், அதை எப்படி பயன்படுத்த வேணும்னு சொல்லி நம்மளுடைய நமக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து போயிருப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணவே போதும். சில திருத்தங்கள் பயன்படுத்தலாம். காலப்போக்கில் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வளர்த்து அந்த கம்யூனிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ரீச் பண்ணணும், இப்போ கொண்டு போய் சேர்க்கணும். சரியான அளவில் மொழியை பயன்படுத்தணும். இப்ப நீ இங்கிலீஷ் ஒரு லெட்டர் இருந்தா அவங்க இங்கிலீஷ் தான் நீ ரிப்ளை பண்ணணும். கூடுமான அளவு தமிழ்ல வந்தா தமிழ்ல நீங்க ரிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு நீங்க தமிழ்ல ரிப்ளை பண்ணீங்கன்னா அந்த எஃபெக்டிவா அந்த கம்யூனிகேஷன்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகாது. எந்த ஒரு நிறுவனம் இருந்தாலும் சரி, அவங்க எதுல அனுப்பியிருக்காங்களோ அந்த லாங்குவேஜ்லயே நீங்க அனுப்புனா அந்த லெட்டருக்குரிய மதிப்பு அவங்களுக்கு புரியும். அதுக்கு சொற்களை பயன்படுத்த வேணும், சரியான மொழியை தேர்வு செய்யணும். மொழி தேர்வு செஞ்சா மட்டும் பார்த்தது, எந்த வார்த்தைகளை சுருக்கமாக தெளிவா பயன்படுத்தினா அந்த லெட்டருக்குரிய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். உங்கள் சகாக்கள் அந்த பிறருடன் வாய்மொழி தொடர்பு கொள்ளும் போது ஓரல் கம்யூனிகேஷன்ஸ், உங்க துறை சார்ந்த
சக ஊழியருடன் கம்யூனிகேட் பண்ணும்போது, பேசும்போது, உங்க வாய் வழி வார்த்தைகள் மூலமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க. புள்ளி விவரமா ஷேர் பண்ணுவீங்க. மனதிலே வச்சிருப்பாங்க. சரி இவ்வளவு தெளிவா பேச இந்த வார்த்தையில கரெக்ட்டா அந்த அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டோட பேரு, எக்ஸ்பெரிமென்ட்டோட நம்பர் எல்லாம் தெளிவா பேசுவாங்க. என்னென்ன ஃபால்ட் வந்திருக்கு, என்னென்ன கெமிக்கல்ஸ் வர வேண்டியிருக்கு எல்லாமே ஸ்ட்ராங் டிஸ்கஷன் இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஷார்ட் டயத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஷேர் பண்ணலாம். துல்லியமாவும் பேசலாம். அதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம பேசி முடிச்ச பிறகு அந்த கம்யூனிகேஷனுக்கான எந்த எவிடன்ஸுமே நமக்கு ரெக்கார்டா இருக்கவே இருக்காது. இதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜ் உங்களுக்கு சொன்னா, ஷார்ட்டான டயத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம்? ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ். இல்ல கொஞ்சம் லாங்ல இருந்தா மொபைல் ஃபோன் மூலமா நிறைய விஷயங்கள கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளலாம். அது வேலிடான இன்ஃபர்மேஷன் நிறைய போகும். அத மனசுலயே வச்சுக்கலாம். புள்ளி விவரம் முதற்கொண்டு இன்ஸ்ட்ருமென்ட் நேம் என்னென்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பண்ணலாம். ஆனா அதோட விளைவு நாளைக்கு அத ரெஃபர் பண்ணணும்னா, நமக்கு எந்த வித டாக்குமெண்ட்டுமே இருக்காது. அதோட இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க பேசும்போது நமக்கு வந்து மனசுல வச்சிருப்போம். நாள் பட அந்த வார்த்தைகள், அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம விட்டு என்ன செய்யும்? மறைஞ்சு போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதுக்கு எவிடன்ஸ், சாலிட் எவிடன்ஸ் நம்ம கையில இல்ல. சோ வாசகங்களை எவ்வாறு பயன்படுத்தல் என்பது கவனமாக இருக்க வேண்டும் பேசும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் கருவி, நான் சொன்னேன் இல்லையா? அளவு, என்ன எக்ஸ்பெரிமென்ட், எத்தனை தடவ பண்ணி பார்த்த, இதெல்லாம் நம்ம வந்து ஓரல் பேசினாலும் அதுக்கு எவிடன்ஸ் என்னன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் தான். ஓரல் கம்யூனிகேஷன் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறதுன்னா வேலை செய்ய இடத்துல. வேலை செய்யற சக நண்பர்களுடன் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து காசு இல்லாமயே நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா பேச்சுக்கு வந்து எனர்ஜி மட்டும் போதும், மணி தேவையில்லை. இல்ல செல்போன் மூலமா பேசலாம். அதோட விளைவு அன்றாட நிகழக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா போகும். ஆனா காலம் தாழ்த்தி படம் அது இது அடுத்த வர நாட்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த வாய் வழி சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மனதில் வச்சு செஞ்சுட்டா பரவாயில்ல. இன்கேஸ் மறந்து போச்சுன்னா அது சக்சஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். அதனால வந்து எப்பயுமே ஓரல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பயன்பாடு நிறைய இருக்கு. அது டிராபேக்கும் ஒரு சில மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஓரல் கம்யூனிகேஷன் வந்து எழுத்து தொடர்பான ஒப்பிடும்போது வாய்வழி தொடர்பு நன்மையை தீமைகள் ரெண்டுமே இருக்கு. அதை சொன்னலையா? விரைவாக எளிதாக தனிப்பட்ட முறையில் ரகசியமாக நம்ம வச்சுக்கலாம். யார்ட்டையும் சொல்லி ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கு எவிடன்ஸும் கிடையாது. அதே வந்து பதிவு செஞ்சிட்டோம்னா, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சிட்டோம்னா நமக்கு மறக்காது. அது காலத்துக்கு நம்ம பேர் என்ன செய்யும்? ஞாபகத்துல வச்சு அந்த எக்ஸ்பெரிமென்ட் வரும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ரிட்டன் கம்யூனிகேஷன் எழுதப்பட்ட ஊடகத்தை உள்ளடக்கிய தகவல் தொடர்பு செயல்முறை. ரிட்டன் கம்யூனிகேஷன் சொன்னா உங்களுக்கு தெரியும். இன்று பல நிறுவனங்கள், பல கல்வித்துறைகள், பல ஆஃபீஸ் ஸ்டோர் எல்லாமே இப்ப அதிகமா பயன்படுத்தி ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ். ஏன்னா எப்பெல்லாம் நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்களோ அப்ப அவங்ககிட்டலாம் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கா கேட்பாங்க. ஐ மீன் கையில எழுத மட்டும் இல்ல, எனி பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி நமக்கு டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்தோம், அதனால எவ்வளவு நன்மை கிடைச்சது, அதனால என்ன தீமை கிடைச்சது, அந்த காலப்போக்கில் அந்த தீமைகளை மட்டும் கோடிட்டு காட்டி வரக்கூடிய காலத்துல அந்த தீமைகளை குறைச்சு நன்மைகளை பெருக்க வேண்டும். எனி ப்ராக்டிகல்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ் எதுவுமே சரி, ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட். அந்த ரெக்கார்டு என்ன சொல்லணும்னா, அந்த ப்ராக்டிகல், அந்த டாக்குமெண்டேஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா மெயின்டைன் பண்ணா காலத்துக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஓரல் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியோ, ஷார்ட்டான டியூரேஷன்ல வந்து அதிக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது ஈஸியோ, இங்க அதை காட்டிலும் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு டாக்குமெண்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டு வகைப்படும். ஒண்ணு தகவல் பெறப்பட்டது, தகவல் அனுப்பப்பட்டது. எந்த கம்யூனிகேஷன் நம்மகிட்ட வருது, எந்த கம்யூனிகேஷன் எப்படி நான் ரிப்ளை பண்ண போறோம். ரைட். இந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு, நம்ம கைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பெறும் தகவல் எப்போது படிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். எப்போது படிக்க வேண்டும், எப்படி ஆழமாக புரிந்து படிக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் உடனே ஸ்கேன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஃபைல் என்ன செய்யும் பாதுகாப்பா வச்சுக்கணும்.
அந்த பாதுகாப்பா வைக்கிற ஃபைல் வந்து இது முக்கியமா இல்ல முக்கியம் இல்லையா? அது எப்படி தெரியும்னா, வயா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க காலப்போக்குல உங்க துறையில வேலை செய்யும்போது, அதுக்கு முக்கியத்துவம் இருக்கா? இல்லையா? சொல்லி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அடுத்து எந்த எ ஒருவேளை நீங்க பெரும் முக்கியமான எழுத்து தொடர்பான சாதனம் மற்றும் பொருட்களை கோரிக்கைகளை பற்றியது. ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி வருதுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கலாம்னு சொல்லி உங்கள பொறுத்து இருக்கு. பொருத்தமான மொழி, இன்ஃபர்மேஷன் சென்ட். இப்ப நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் பண்ணியாச்சு. கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணியாச்சு. அந்த கம்யூனிகேஷன பார்க்கறது எந்த டேட்டுக்கு வந்திருக்கு? அது எப்படி ஆழமா அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் முக்கியமான லெட்டரா பார்க்குறோம். கம்யூனிகேஷன பார்க்குறோம். முக்கியமான லெட்டர்னா உடனே ஸ்கேன் எடுத்து நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறோம். அதுக்கேத்த மாரி இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஐ மீன் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும். கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணணும். பொருத்தமான மொழி, துல்லியம் துல்லியம் மற்றும் சிந்தனை மிக்க சொற்கள். மொத்தம் 3. லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இப்ப நான் தமிழ்ல பேசுறேன்னா, நான் லெட்டர் அனுப்புறேன். நீ தமிழ்ல தான் ரிப்ளை பண்ணணும். அப்பதான் எங்களுக்கும் புரியும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷ்ல பண்ணணும். ஹிந்தின்னு அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி ரிப்ளை பண்ணீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகி கம்யூனிகேஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போய்கிட்டே இருக்கும். அடுத்து மொழிய அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மொழி பயன்படுத்துறோம், அந்த மொழிக்கு ஏத்தமான துல்லியமான, தெளிவான, சிந்தனை மிக்க சொற்களை பயன்படுத்தணும். யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தை ஒரு லைன் இருந்தா போதும். எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப பாராகிராஃப் எழுதினாலும் அவங்க படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அது புரிஞ்சுக்கிற தன்மையும் ஒரு சில டேத்த தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ திரும்பி சொல்றேன், லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் பயன்படுத்தணும், அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி துல்லியமான, தெளிவான, சிந்தனை மிக்க சொற்களை பயன்படுத்தணும். அப்போதான் அந்த ரிப்ளை பண்ண விஷயத்துக்கு கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். 2 விஷயம் பார்த்ததுல வந்து ஒண்ணு கம்யூனிகேஷன் ரிசீவ்டு அண்ட் கம்யூனிகேஷன் சென்ட். 2க்குமே வந்து முக்கியம் சொல்ற வார்த்தை திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்துறேன். எந்த கம்யூனிகேஷன் வருதோ அதுக்கு பவர் கூடனா, முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணணும். அந்த ரிப்ளை பண்ற முறை லாங்குவேஜ் முக்கியம். அதுக்கு அடுத்து எந்த வார்த்தைய தெளிவான வார்த்தைகளை, சிந்தனை மிக்க வார்த்தைகளை பயன்படுத்தினா அந்த கம்யூனிகேஷன் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன்ஸ். அடுத்து மெமரண்டா, நினைவு குறிப்பு சொல்லுவாங்க. இப்ப நான் சாதாரண ஒரு 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 அலுவலகத்துல வேலை பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். அன்றாட ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டே இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இன்னைக்கு ஒரு 2 மணிக்கு மீட்டிங். அந்த மீட்டிங் சொல்லி போடும்போது வந்து அது எவ்வளவு முக்கியமான மீட்டிங் சொல்லி நம்ம அஜெண்டாவை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகள் பார்த்தா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, எந்தெந்த முக்கியமான வேர்ட்ஸ் எந்தெந்த ஈவெண்ட்ல அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அதை நம்ம முன்பே என்ன பார்க்க போறோம். ஸோ மெமரண்டா சொல்றது வந்து ஒரு பணியிடத்தில் இல்ல துறைக்குள், நம்ம ஆபீஸ்க்குள்ளேயோ இல்ல துறைக்குள்ளேயோ இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ எழுதப்பட்ட தகவல் தொடர்புகளை பயன்படுத்துவதாகும். ஸோ நீ எந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் இப்ப அதிகமா பயன்படுத்துறது வந்து வாட்ஸ்அப் தான். அந்த வாட்ஸ்அப் ஷார்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டே இருக்கும். அதுல வந்து யாரு அனுப்புறான்னு சொல்லி அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் அவங்க பேர் நம்ம பதிஞ்சு வச்சிருப்போம். ஆனா கீழே அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. பை துறை, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், பை பிரின்சிபல், பை ஹெட் மாஸ்டர், இந்த மாதிரி வார்த்தைகளும் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் படத்துல அனுப்ப மாட்டாங்க. பட் கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டை புரிஞ்சு நம்ம பார்த்துட்டாவே இது முக்கியம் இல்லையா, எத்தனை மணிக்கு போகணும், ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவை பொதுவான தகவல் அமைப்பு அல்லது உள்ளடக்கத்தில் கடிதங்களே போன்றதாகும். பார்க்க லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா லெட்டர்ஸ் மாதிரி இருந்தாலுமே அதுல வந்து டு, ஃப்ரம், தேங்க்யூ வெரி மச், பிளஸ் வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல், இந்த மாதிரி வார்த்தை எதுவுமே இருக்காது. இந்த கண்டென்ட் தட் இஸ் சப்ஜெக்ட் பிளஸ் அடுத்த 2-3 லைன் மட்டும் தான் இருக்கும். ஸ்கிரிப்டா அழகா எல்லாம் புரியுற மாதிரி வேகமா எழுதியிருப்பாங்க. இவை அனைத்தும் ஒரே மாதிரியான தலைப்புகளை கொண்டிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்ட போறேன் உங்களுக்கு. மெமோக்கள் எதை பத்தி ஞாபகப்படுத்தினா, அறிவுறுத்துதல், வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டு நிறைவு, மித்ததெல்லாம் என்ன செய்யும், நீக்கிறோம். இதை பூரா என்ன செய்யும், அது பூரா எலிமினேட் பண்ணும். மெமோக்கள் பொதுவா வந்து எந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த அறிவு இருக்குது, வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டு எதுவுமே இருக்காது. அந்த பாடி ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரைட், இங்க பாருங்க. ஒரு மெமோனுக்கு கையொப்பம் தேவையில்லை.
மெமரண்டா வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து கீழே வந்து அவங்க சிக்னேச்சர் தேவையில்லை. சிக்னேச்சர் இல்லாட்டி கூட நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு லெட்டர் வந்து கீழே அந்த அதிகாரப்பூர்வ அந்த கையெழுத்து இருந்தா மட்டும் தான் அந்த லெட்டருக்கு வந்து செல்லுபடி ஆகும். இல்லாட்டி செல்லுபடி ஆகாது. ஆனா இந்த மெமரண்டம் சொல்றது வந்து இந்த மெமரண்டம் வந்து இன்ஃபர்மேஷன் வரும். கீழே யாரு சைன் இருக்குன்னு அவசியம் கிடைக்காது. ரொம்ப ஸ்கிரிப்டா இருப்பினும் ஒரு நிறுவன குறிப்புகள் எப்போதும் சுருக்கமாக இருக்க வேண்டும். சொல்றாங்களே சப்ஜெக்ட் மற்றும் சப்ஜெக்டோட சேர்ந்து 2 லைன் இருக்கலாம். டு, ஃப்ரம் அதிகபட்சம் இருக்காது. நமக்கு அந்த மொபைல் நம்பரை பொறுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். இல்லாட்டி வேற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தா, அதாவது ஃபேஸ்புக்கோ இல்ல மெயிலோ வந்துச்சுன்னா நம்ம அதில் டு, ஃப்ரம், இந்த ஃப்ரம் டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் கொடுத்து அவங்க தலைப்பு மட்டும் அவங்க யாரு வித் அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஒரு லைன்ல ஷார்ட்டா ரீட் பண்ற மாதிரி இருக்கும். உங்கள் மெமோவில் உள்ளடக்கங்களை திட்டமிட்டு முயற்சிக்கும். ஏன்னா வந்து குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்க அதுக்கு என்ன செய்யணும், கரெக்டான வார்த்தைகளை தெளிவான வார்த்தைகளை 1-2 வரிகளோட நீ முடிச்சுக்கணும். மரியாதை மற்றும் பணிவின் வழக்கமான வார்த்தைகளை நீ மறந்துவிடக்கூடாது. ரெஸ்பெக்டட் சார் நம்ம அனுப்புவோம். இன்னைக்கு இந்த ஈவென்ட் நடத்த போறோம். அப்ப நம்மளை காட்டி ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்கன்னா அது கண்டிப்பா நீங்க என்ன செய்ய, ரெஸ்பெக்டட் சார், மரியாதைக்குரிய ஐயா, இந்த மாதிரி போட்டுதான் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தணும். இல்ல ஒரு நிறுவனத்தின் தலைவர் அனுப்புறாங்கன்னா அது தேவை கிடையாது. அந்த நிறுவனத்தை யாருக்கு அனுப்புறாங்க, யார் அனுப்புறாங்க, எந்த மாதிரி விஷயத்தை அனுப்புறாங்க, எந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு அனுப்ப போறாங்க பொறுத்து அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். தவறி மாத்தி பயன்படுத்தினா நமக்கு மேல இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களை பார்த்து தப்பான எண்ணங்களையும் இல்ல ஒரு நெகட்டிவான தாட்டை உருவாக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவை உரையாடல் மற்றும் கடிதங்கள் உள்ளதை போல ஒரு மெமோவில் உள்ளன. நம்ம காமன் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஒரு கடிதங்கள் இருக்கும், 2 மிக்ஸாரி மாதிரி தான் இருக்கும். ஆனா கடிதங்கள் எழுதுற மாதிரி பெருசால இருக்குது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட். ஆனா இன்ஃபர்மேஷன் ஷார்ப்பா சாலிடா இருக்கணும், ஷார்ட்டாகவும் இருக்கணும். சார் லெட்டர்ஸ் மெமரண்டம் பார்த்தோம். அதே இடத்துல லெட்டர்ஸ் என்ன, இதோட ரொம்ப விரிவாக லெட்டர்ஸ் அது சுருக்கமா இருக்கணும். ஃப்ரம் டு இருக்கணும் அவசியம் இல்லை. அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மெயில்ஸ் அந்த ஃபேஸ்புக் இந்த கம்யூனிகேஷன் கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்ல என்ன செய்யுது அந்த டு ஃப்ரம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவர் நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். மெயில் வந்தா ஃப்ரம் எங்க அனுப்பப்பட்டது ஒரே ஒரு லைன் இருக்கும், டு யாருக்கு, அந்த பாடி ஆஃப் சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், டேட் இருக்கும், மித்தபடி கீழே எந்த ஒரு சிக்னேச்சர் எதுவுமே இருக்காது. ஆனா லெட்டர்ல என்ன செய்யணும், கண்டிப்பா இந்த எல்லா அம்சங்களும் இருக்கணும். எழுத்துக்கள் இருக்கும் விதத்தை உள்ளடக்கிய அமைப்புகளால் நிறுவப்பட்ட மரபுகள் உள்ளன. நம்ம அந்த காலத்துல லெட்டர் இன்னார் அனுப்பப்பட்டது, இன்னார் நமக்கு ரிசல்ட், இந்த மாதிரி நமக்கு இன்னார் மூலயமாக உங்களுக்கு அனுப்பப்பட்டது, இங்க இருந்து உங்களுக்கு வந்திருக்கு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது இருக்கலாம். இவற்றை பற்றி நீங்கள் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கீர்கள் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமானது. இந்த லெட்டர்ஸை நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்திருக்கு. எப்படி ஒரு தலைமை அதிகாரி அனுப்பியிருந்தா நம்ம அதோட இம்பார்ட்டன்ட் வேற, சாதாரண ஊழியர்களுக்குள்ள அனுப்பியிருந்தா அது இம்பார்ட்டன்ட் வேற. எந்த லெட்டருக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு நிறுவனத்தில் உள்ள தலைமை தொழில்நுட்ப வல்லுநர்கள் நம்ம லேபுக்கு வர்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இவர்கிட்ட நம்ம பார்த்து நம்ம நிறுவனத்துக்கு வர்றதே பெரிய விஷயம், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ண வர்றவர்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு கொடுக்க போற மரியாதை வேற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சயின்ஸ் எக்யூப்மெண்ட் லிமிடெட் ஒரு வார்த்தை. நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் இந்த லெட்டரோட கண்டென்ட் சொல்லிடுறேன். நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப், என் கீழே வந்து கெமிஸ்ட்ரி லேபர் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நாங்க பிரின்சிபலோ இல்லை தலைமை அதிகாரியோ பார்த்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு கெமிஸ்ட்ரிக்கு தேவை, பிசிக்ஸ் தேவை, பயாலஜிக்கு தேவை சொல்லி அந்த கெமிக்கலுக்கு என்ன செய்யணும், அந்த கெமிக்கல் ஆர்டர் போல என்ன செய்யணும், அந்த தலைமை அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு அமைச்சுட்டாச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி காசு, இந்த கெமிக்கல் இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ குவான்டிட்டி வாங்க போறீங்க, இது எங்கிட்ட இருக்கும், இத்தனை தேதி உங்களுக்கு டெலிவரி பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. இதை பொறுத்து நம்ம ஆர்டரும் கொடுத்துருவோம். அன்பார்ச்சுனேட்டா என்ன செய்வோம்னா அந்த கெமிக்கல் நம்ம 10 கெமிக்கல் கொடுத்துருக்கோம், அந்த கெமிக்கலோட 8 கெமிக்கல் இருக்கு, 2 கெமிக்கல் வந்து அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு மாடலிஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்கிருந்து அமைச்சிருக்காங்க, நியூ டெல்லியிலிருந்து அமைச்சிருக்காங்க. யாருக்கு அமைச்சிருக்காங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஃபார் தி அட்டெண்டன்ஸ் ஆஃப் தி சீஃப் டெக்னீசியன். நீங்க கொடுத்த லெட்டர்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றாங்க யாரு, சீஃப் டெக்னீசியன்.
யுவர் ரெஃபரன்ஸ் நாம இதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கோங்களா, அந்த ரெஃபரன்ஸ் எந்த டேட்ல அனுப்பியிருக்கோம்? 4th April 2022. அந்த லெட்டரை கோட் பண்றாங்க. பாருங்க, ஒரு தலைமை டெக்னீஷியன் வந்து இந்த லெட்டர் இத்தனாம் தேதி வந்திருக்கு, இந்த லெட்டருக்கு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். டியர் சார், ரெஃபரன்ஸ் யுவர் ஆர்டர். நம்ம கொடுத்த கெமிக்கல்ஸோட என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம், அந்த ஆர்டரோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. யுவர் ஆர்டர் E023904. இந்த ஆர்டர் எப்படி சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறாங்க, யார் எங்க இருந்து வந்திருக்கு, ஒரு சயின்டிபிக் கம்பெனில இருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்திருக்கு அந்த சயின்டிபிக் கம்பெனியோட அட்ரஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா சீஃப் டெக்னீஷியன் ரிப்ளை பண்றாரு. என்ன ரிப்ளை பண்ணா, நம்ம கொடுத்த ஆர்டருக்கு வந்து எத்தனாம் தேதி வந்தது, அந்த ஆர்டர் நம்பர் என்ன, இந்த ஆர்டர்ல அடுத்து வருங்க கண்டென்ட் பாருங்க, ஒரு ஆர்டர் நம்பர் போட்டாச்சு. we must apologize for the delay of above order. நான் உங்களுக்கு வந்து எங்க மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நீங்க கொடுத்த ஆர்டர்ல வந்து நில் ஸ்டாக் ஆஃப் திஸ் ஐட்டம்ஸ் 10 கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 8 ஸ்டாக் இருக்கு, 2 கெமிக்கல் மட்டும் எங்கிட்ட ஸ்டாக் இல்ல, இதுக்கு நாங்க வருந்துகிறோம். அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த மாசம் மார்ச் மாசம் வராது, நீங்க கொடுக்குற இன்வாய்ஸ்ல வந்து மார்ச் மாசம் வராது, வாய்ப்பு இருந்தால் இந்த கெமிக்கலை ஏப்ரல் மாச இன்வாய்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தந்துருவோம், அப்ப நீங்க ஆர்டர் பண்ணா போகும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க. இந்த கம்யூனிகேஷன் எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு பாருங்க. ஸோ எங்கேருந்து அனுப்பப்பட்டது வந்துருக்கு, கம்பெனி நேம் வந்துச்சு, யார் உங்களுக்கு அனுப்புனாங்க சொல்லி வந்துருச்சு, அந்த அனுப்புற மெத்தடாலஜி, நம்ம கொடுத்த ஆர்டர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த டேட்ல ஆர்டர் பண்ணிருக்கோம் சொல்லி வந்திருக்கு, அந்த ஆர்டரோட காப்பியோட ஆர்டர் நம்பர், இந்த ஆர்டர் காப்பில வந்து இந்த கெமிக்கல்ஸ் எங்கிட்ட ஸ்டாக் இல்லை சொல்லி பொலைட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி வார்த்தையில பயன்படுத்த அனுப்பிட்டாங்க. இது ஒரு இங்கிலீஷ் லெட்டர் பயன்படுத்து. நீங்களும் அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்ன செய்யணும், ஆர்டர் கொடுத்துருக்கோம். வேற லாங்குவேஜ்ல கொடுக்காம வந்தா அவங்களுக்கு புரியாது. அந்த டெக்னீஷியன் வந்து பிரீஃபா அழகா இந்தந்த கெமிக்கல்ஸ் எங்கிட்ட லிஸ்ட்ல இருக்கு, நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது அந்த கெமிக்கல்ஸ் இருந்தது, ஆனா இப்ப அந்த கெமிக்கல்ஸ் ஸ்டாக்ல இல்ல, மீதி கெமிக்கல்ஸ் உங்களுக்கு வந்து நான் அனுப்புறேன், இல்லாத கெமிக்கல்ஸ் வந்து தயவு செய்து அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் மாசம் நீங்க என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம் சொல்லி ஒரு ஜெனுவலா அழகா அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டார். லாஸ்ட் அடுத்து we hope you have sufficient stock to cover your order within the next 20. அதோட லாஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து மித்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அடுத்து 21 நாளுக்குள்ள உங்களுக்கு அனுப்பிடுவோம், எந்த கெமிக்கல்ஸ் அந்த 2 கெமிக்கல்ஸ் தவிர்த்து மித்தெல்லாம் அனுப்பிடுவோம்னு சொல்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல் போட்டு சிக்னேச்சர் எதுவுமே இல்லை, அவங்களுடைய சேல்ஸ் ஆஃபீஸ்ல வந்திருக்கு. இது ஒரு வகையான கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்யூனிகேஷனோட ரிப்ளை எப்படி எஃபெக்டிவா இருப்பாங்க, நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஃபர்ஸ்ட் இந்த கெமிக்கல்ஸ் தான் வேணும்னு கேட்டிருப்போம், அந்த கெமிக்கல்ஸோட பிரைஸ் குவான்டிட்டி எல்லாமே இருக்கும், அதை பார்த்து நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம், அந்த ஆர்டரோட காப்பியோட டேட் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கோட் பண்ணி எது இருக்கு எது இல்லை சொல்லி அப்பாலஜி லெட்டர் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆய்வகத்தில் வேலை பார்க்குற நீங்களும் இந்த மாதிரி ரெஸ்பெக்டோட எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், அதுக்கடுத்து தொடர்ந்து அந்த கம்யூனிகேட் நம்ம டைப் வச்சிருக்கோம்னா நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக தெளிவாகவும் சிந்தனையோட இருக்கணும். அஃபீஷியல் அண்ட் பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், பர்சனல் கம்யூனிகேஷன் வேற, அஃபீஷியல் கம்யூனிகேஷன் வேற. அரசு ஊழியர்களுக்கு அனுப்புறதுக்கு அஃபீஷியல் கம்யூனிகேஷன் தான் அந்த அதிகாரப்பூர்வமா சீல் வச்சே வரும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, வந்து சீல்டு காப்பி வரும், அது அவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும், அது முக்கியமான கான்ஃபிடன்ஸ் லெட்டராக கூட இருக்கலாம். ஆனால் பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்றது நமக்குள்ள பண்றது யார் வேணா பயன்படுத்திக்கலாம், எப்படி அது ஒரு முக்கியத்துவம் கொஞ்சம் குறையும். ஆய்வக ஊழியர்கள் அதிகாரப்பூர்வமான சில நேரங்களில் தனிப்பட்டதாக இருக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு லேபரேட்டரியில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பழுது அடைஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பழுதடைந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தர் டெக்னீஷியன் வர சொன்னா நம்ம ஓவர் ஃபோன்லயும் வர சொல்லலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிள் பொறுத்து, அந்த டெக்னீஷியன் அவைலபிள் பொறுத்து, அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பண்றதை பொறுத்து ஒரு ஓவர் ஃபோன்ல வர சொல்லலாம். ஆனா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப காஸ்ட்லி, ரோட்டா வேப்பர், யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, சென்ட்ரிஃபியூஜ், ரொம்ப அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜ், டிஐஎன்எஸ்எல் வாட்டர் பிளான்ட், இந்த மாதிரி அந்த ஃபியூமிக் கபோர்ட், ஸ்டெர்லைசர் இன்ஸ்ட்ருமெண்ட், இது நிறைய இருக்கு நம்மகிட்ட. அந்த ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் வர சொல்ற மாதிரி இருந்தால் நம்ம ஓவர் ஃபோன்ல வர சொன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அந்த நிறுவனத்தோட குவாலிட்டி, பிஸி ஷெட்யூல், அந்த நிறுவனத்தோட பெரிய விரிந்த அந்த பிஸ்னஸ்,
இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஓவர் ஃபோன் போட்டா அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதி நம்ம துறைத் தலைவர் கொண்டு போணும். அந்த துறைத் தலைவர் மூலமா நிர்வாகத்துக்கு கொண்டு போய் அவங்க தான் லெட்டர் ஹெட்ல டைப் பண்ணணும். அப்ப அந்த நிர்வாகத்தோட லெட்டர் ஹெட் மேல இருக்கும். ஒரு கல்லூரி பேரோ, ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பேரோ மேல இருக்கும். அது சம்பந்தப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த சரி பண்றதுக்கு வாங்க சொல்லி அந்த நிறுவனத்துக்கு லெட்டர் எழுதணும். அந்த எழுதப்பட்ட லெட்டர் வந்து கீழ வந்து சைன் போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த லெட்டர் ஹெட்ல இருந்து வரனால அந்த நிறுவனம், அந்த கல்லூரியோ, அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோ, ஆராய்ச்சி மையமோ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அனுப்பப்பட்ட லெட்டர். அதுக்கு அதிகமான மகத்துவம் உண்டு. உடனே அங்கிருந்து என்ன செய்வாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில ஆய்வு ஊழியர்களோ, இல்ல ஸ்டாஃப் மெம்பர்ஸோ அனுப்புனோம்னா, அதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குமா இல்லையா சொல்லி அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டோட காஸ்ட்ட பொறுத்து இருக்கு. அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கு. டெக்னீஷியன் அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கு. அதுக்கடுத்து உத்தியோகபூர்வமாக மற்றும் தனிப்பட்ட தகவல் தொடர்பு. உத்தியோகபூர்வமாக சொன்னாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கல்லூரி மூலமாக ஒரு லெட்டர் அனுப்புனா அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அது உடனே என்ன செய்வாங்க, அது கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நிர்வாகம் அனுப்பும்போது, நிர்வாகத்து மூலமா நல் மதிப்பை ஏற்படுத்தணும்னா, அதுக்கு உடனே வந்து அ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதே இது நம்ம வந்து நம்ம கைப்பட எழுதின லெட்டருக்கோ, ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எழுதின லெட்டருக்கோ, ஒரு ஆசிரியர் எழுதின லெட்டருக்கோ, இல்ல அலுவலக ஊழியர்கள் எழுதின லெட்டருக்கோ வித்தியாசம் இருக்கு. உங்கள் பணியிடத்தில் தலையெழுத்து, அதாவது ஹெட்டட் ரைட்டிங் பேப்பர், ஒரு இன்ஸ்டிடியூட்டோட மேல வந்து அந்த இன்ஸ்டிடியூட் நேம் எல்லாமே போட்டிருக்கும். அதுல பிரிண்ட் அவுட் தந்தா நான் சொன்ன மாதிரி மரியாதை கொஞ்சம் அதிகம். அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மரியாதையில முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யார் பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்தும் ஹெட்டட் அந்த லெட்டர் ஹெட்ல பயன்படுத்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. 2, 3 கரெக்ஷன்ஸா பார்த்து ஸ்கிரிப்டா அழகா நீட்டா எழுதணும். பிளஸ் வந்து அதுல வந்து முக்கியமான வார்த்தைகள் தெளிவா இருந்தா மட்டும் தான் அந்த லெட்டருக்கு அங்க மரியாதை கிடைக்கும். நம்ம லெட்டர் ஹெட்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு தவறுதலான இன்ஃபர்மேஷனும் நிறைய வந்து பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப லாங்கா பாராகிராஃப் பயன்படுத்தின லெட்டர்ஸ் எழுதணும்னா அதுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் கொடுக்கப்பட மாட்டாது. எப்பயுமே ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து லெட்டர் போச்சுன்னா, அது ஹெட்டட் லெட்டர்ல போச்சுன்னா, அங்க பயன்படுத்த வார்த்தைகள் 1க்கு 2 முறை சரியாக கரெக்ஷன் பண்ணப்பட்டு தான் அனுப்பப்பட வேண்டும். அஃபீஷியல் அண்ட் பர்சனல் கம்யூனிகேஷன் வந்து கடிதத்தின் தரம் அனுப்புனரின் தரநிலை. இப்ப யார் அனுப்புறாங்க, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நிறுவனம் ஒரு துறை அனுப்புறதுக்கும், அதே தான் அந்த நிறுவனம், அந்த கல்லூரியோ அல்லது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோ மொத்தமா அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு துறை தலைவர் அனுப்பும்போது அதுக்கு 2ஆம் படித்தாரம் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே தான் அந்த பிரின்சிபல் லெட்டர் கட்டோ, ஹெட் மிஸ்டர்ஸ் லெட்டர் கட்டோ, ஏதோ ஒரு உயர்ந்த பதவிகளுக்கு ஒரு நபருடைய லெட்டர் ஹெட்ல போச்சுன்னா அதுக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த பயன்படுத்துற லெட்டர் வந்து சரியான எழுத்துப்பிழை, இலக்கணம், நிறுத்தல் குறியீடு முக்கியமாக சரியாக கவனிக்க வேண்டும். தலைப்புத்தாள் தட்டச்சு செய்யப்பட்ட கடிதங்கள் அதிகாரப்பூர்வமாக குறிக்கப்படுகிறது. ஒரு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வரக்கூடிய லெட்டரை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றும் கடிதத்தில் யார் கையெழுத்திட்டாலும் ஸ்தாபனத்தை பிரதிநிதித்துவம் மாதிரி அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த லெட்டர்ல சைன் பண்ண ஒவ்வொருவரும் அந்த ஸ்தாபனத்தோட மிக உயரிய பதவியில் இருக்கவங்க தான் பயன்படுத்துவாங்க. லெட்டர் போடுவாங்க. லெட்டர் யாரும் சைன் போட முடியாது. உங்கள் சொந்த உரிமையில் நீங்கள் அதிகாரப்பூர்வமான கடிதத்தை அனுப்புவது சாத்தியமில்லை. இப்ப என்னுடைய ரெக்வஸ்ட்டை வந்து லெட்டர் ஹெட்ல அனுப்ப முடியாது. ஏன்னா லெட்டர் ஹெட் அனுப்பணும்னா அது அந்த உயரிய பதவியில் இருக்க அந்த லெட்டர் ஹெட் உரிமையாளர்கள் மட்டும் தான் அனுப்பப்படும். உங்கள் மேல அதிகாரிகள் ஒருவரால் தட்டச்சு செய்யப்பட்டு கையொப்பமிட்ட கடிதங்களை நீங்கள் வரையறை வேண்டியது. அதை நீங்க அனுப்பலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து உங்களுடைய சுப்பீரியர் வந்து டைப் பண்ணி அதை கையொப்பமிட்டு அனுப்புனா நீங்க தாராளமா அனுப்பலாம். ஏன்னா பிகாஸ் வி ஆர் லேப் அட்டெண்டர் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சொல் வளமை, அந்த அதிகாரப்பூர்வ கையெழுத்திடும் அந்த அதிகார உரிமை அவங்களுக்கு கிடையாது. அதை வாங்கி வேணா அனுப்பலாம். அதுக்கு மானிட்டர் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுடைய முக்கியமான மானிட்டரிங் பண்ணிக்கலாம். நீ லெட்டர் வந்து சேர்ந்துருச்சா, அது எப்போ கொஞ்சம் ஆக்ஷன் எடுப்பீங்க சொல்லி அந்த ஓரல் கம்யூனிகேஷன் பண்ணலாம். தவிர்த்து லெட்டர் ஹெட்ல வந்து உங்களால எந்த வித வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய சிக்னேச்சரோட போக முடியாது. இந்த பகுதியை படிக்கும் போது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, உத்தியோகபூர்வமாக மற்றும் தனிப்பட்ட தகவலுக்கு இடையே உள்ள வேறுபாடும் தெரிஞ்சிச்சு. ஸோ தனிப்பட்ட கம்யூனிகேஷனுக்கு என்ன மதிப்பு,
என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, உடனே எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு உத்தியோகபூர்வம் ஒரு நிறுவனம் தலைமை அதிகாரி அனுப்பும்போது அதுக்கு முக்கியத்துவம் எப்படி இருக்கும் நல்லா தெரியும். ஆபீஸ் தனிப்பட்ட தகவல் தொடர்புக்கு நீங்கள் உங்கள் சொந்த வரையறை உருவாக்கலாம். நீங்க கையில எழுதணும். கையெழுத்து எழுதி போட்டு அவங்ககிட்ட கொடுக்கலாம். தலைமை அதிகாரிகள்ட்ட, ஐயா நான் இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிரச்சனையில இருக்கு, ஃபால்ட் ஆயிடுச்சு, அதை நீங்க வந்து என்ன சரி பண்ண கொடுக்கணும்னு சொல்லி துறை தலைவர் மூலமாக நிர்வாக தலைமை கொண்டு போகும்போது அவங்க அதை எடுத்துட்டு லெட்டர் ஹெட் ரெடி பண்ணி அவங்க சைன் போட தருவாங்க. இன்கேஸ் அந்த தலைமை அதிகாரி அன்னைக்கு வரல சொல்லி பார்த்தோம்னா அடுத்த தலைமை அதிகாரி வந்து ஃபார் போட்டு அந்த லெட்டர் ஹெட்ல சைன் போடலாம். அன்று வராத பட்சத்துல ஃபார் போட்டு சைன் போட்டாலும் அந்த லெட்டருக்கு மரியாதை குறைய போறது கிடையாது. அதுவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த ஃபார் போடுற இடத்துல வந்து என்ன செய்யணும், ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு அடுத்த பகுதியில் இருக்க ஒரு பவரான ஒரு ஆள் தான் சைன் போடணும். மித்த யாரும் சைன் போடக்கூடாது. ஒரு இல்லாத நிலையில் அது நீங்கள் வரைந்த கடிதமாக இருந்தாலும் கூட ஃபார் போட்டு சைன் போடுறதுக்கு அந்த நிர்வாகிக்கு அடுத்த பதவி வைக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. அதுவும் முக்கியத்துவத்தை குறிக்கும். ரிப்போர்ட் இப்ப வந்து ஒரு புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியான ரிசல்ட் தரல, ஒர்க் ஆகல சொல்லி பார்க்கும்போது அது ஒண்ணுக்கு பல மாதிரி நீங்க என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க கொடுத்த துல்லியமான ரிசல்ட் இதுல வராத பட்சத்துல நம்ம என்னென்ன செஞ்சு பார்த்தோமோ அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அவங்க சொன்ன விஷயத்துக்கும் நமக்கு ஏன் ஒத்து போறோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பிரிசிஷன், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அங்க வரல. ஒரு ஸ்பெக்ட்ரமா எடுக்க வச்சுங்களேன், அந்த ஸ்பெக்ட்ரம் அழகான 200 to 700 நானோமீட்டர் வரணும்னா 200 to 700 நானோமீட்டர் வரணும்னா அந்த 200 இடத்துல இருந்து ஒரு பீக் சரியா வரல. அந்த 200 to 300 வந்து சரியாவே ஒர்க் ஆகல, லேம்ப் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி அவங்க சொன்ன ரேஞ்சை விட அந்த பிராட் ரேஞ்சுக்கு ஒர்க் ஆகல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகல பட்சத்துல அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பயன்படுத்த முடியல, எக்ஸ்பெரிமெண்ட் பயன்படுத்த முடியாத பட்சத்துல அதை நீங்க தலைமை அதிகாரிக்கு எழுதி அனுப்பலாம். அது எழுதி அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி என்னென்ன ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம், நம்ம எதிர்பார்த்த அந்த விடை வரல, அது மாணவர்களும் செஞ்சு பார்த்தாங்க, அதோட டாக்குமெண்டேஷன் பண்ணி அவங்க போட்டோ எடுத்து இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம், துறை தலைவருக்கு கொண்டு போகலாம். இது ஒரு ப்ராப்பரான முறை. அந்த துறை தலைவர் கொண்டு போது அவங்க டாக்குமெண்ட்ஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு தலைமைக்கு அனுப்புவாங்க. அந்த தலைமை மூலமா ஒரு நிர்வாகத்துக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்டருக்கு ஃபோன் பண்ணும்போது, லெட்டர் அனுப்பும்போது, கம்யூனிகேஷன் பண்ணும்போது அது இமிடியேட்டா என்ன செய்யும், கருத்தில் கொள்ளப்படும். இன்ஃபார்மல் ரிப்போர்ட். இன்ஃபார்மல் ரிப்போர்ட் சொன்னவே வந்து எழுத்துப்பூர்வ தகவல் தொடர்புகளை தவிர்த்து நம்ம போன்ல பேசுறது, நம்மளோட லெட்டரை எழுதி அனுப்புறது, இதுல முறை சாராது. போன்ல பேசினா அவங்க வந்து அக்கௌண்டபிள் கிடையாது. ஒண்ணு இந்த காலத்துல வந்து நீங்க அதிகபூர்வம் மெயில் பண்ணணும். அந்த மெயில் வந்து கண்டிப்பா வந்து அழியாது, அதை நம்ம எவிடன்ஸை பயன்படுத்தலாம். அந்த மெயில் பண்ணும்போது சுருக்கமா இருக்கணும், தர்க்க ரீதியாக வார்த்தைகளை பயன்படுத்தணும், உண்மையை மட்டுமே சொல்லணும். அந்த மெயில் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு எவிடன்ஸ் இருந்தா எந்த நபர் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காரு, எந்த தேதியில மெயில் பண்ணியிருக்காங்க, அவங்க டீடைல்ஸ் எல்லாமே என்ன செய்யும் இருக்கும். அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சேர்த்து வச்சு அனுப்பும்போது நம்ம கருத்தில் கொள்ளப்படும். ஆனா இந்த வழியில மெயில் பண்ணாம டேட் எதுவுமே இல்லாம வெறுமனே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி நீங்க அனுப்புனீங்கன்னா அதை நம்ம அக்கௌண்டபிள் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எதிர்பார்த்த சொல்யூஷன், அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இல்ல அர்த்தம். அதே மாதிரி வந்து ஃபார்மல் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு விசாரணை அடிப்படையில் ஒரு அறிக்கை ரெடி பண்ணி அதை நான் சொன்ன மாதிரி துறை தலைவர்கிட்ட, நிர்வாக தலைவர்கிட்ட, சீஃப் டெக்னீஷியன் கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு ஃபால்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணா பார்த்தாது, என்னென்ன ஃபால்ட் இருக்கோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். ஆனா எல்லாமே ஃபால்ட்டா இருக்கும் பட்சத்துல அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபால்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி இதை மட்டும் செஞ்சு பார்க்க சொல்லுங்க சொல்லி தலைமை நிர்வாகிட்டு சொல்லும் போது வந்து எல்லாமே ஃபால்ட் சொல்லும் போது வந்து அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர். அப்ப ஒரு சில முக்கியமான ஃபால்ட்டை மட்டும் செஞ்சு பார்த்து அதை ஹைலைட் பண்ணி அதோட சேர்ந்து இதையும் பண்ணி பாருங்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து ஃபார்மல் ரிப்போர்ட் ஃபார் ஸ்டாஃப் வந்து துறை தலைவர்கிட்ட போகும். துறை தலைவர் வந்து தலைமை நிர்வாகி, சீஃப் டெக்னீஷியன், இல்லாட்டி ஒரு பிரின்சிபல், இந்த மாதிரி போய் என்ன செய்வாங்கன்னா அந்த கம்பெனிக்கு போகும்போது
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உடனே அது சரி செய்யப்படும். இது ஃபார்மல் ரிப்போர்ட். ஃபார்மல் ரிப்போர்ட் எப்பயுமே நீங்க செஞ்சு பார்த்த எல்லா எவிடன்ஸும் அதுக்கு அடிப்படையில வச்சு அட்டாச்மெண்ட் அனுப்பும்போது இன்னும் அட்டென்ஷன் கூட்டும். இந்த ஃபார்மல் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னா, வந்து விசாரணையின் தன்மை, விசாரணையின் அளவு, தேவையான தகவல். விசாரணை தன்மை, விசாரணையின் அளவு, தேவையான தகவல் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அந்த லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எந்த டேட்ல அமைச்சிருக்கோம், எந்த நேரத்துல அமைச்சிருக்கோம், என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சொல்லி தெளிவான வார்த்தையில வச்சுதான் நீங்க டாக்குமெண்டேஷன் அவங்களுக்கு பண்ணணும். அடுத்து உங்களால கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்த முறையோட தான் அனுப்பணும். துறைத்தலைவரோட தான் அனுப்பணும். துறைத்தலைவர் அனுமதியோட அனுப்பணும். முறை சார்ந்து அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பும் பட்சத்தில் நிர்வாகத்தின் மூலம் அனுப்பப்படும் கம்யூனிகேஷனுக்கு முடிவு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா தான் இருக்கும். உங்கள் பகுதி எழுத்தாளர் தனது முடிவுகளை வெளிப்படுத்துவதற்கான உள்ளது. கருத்துக்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பார்க்க வேண்டும். அந்த முடிவுகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க டிசைட் பண்ணும்போது இந்த அனுப்பலாமா இல்லையா முடிவு பண்ணும்போது அவங்க கரெக்டான ப்ரொசீஜர்ல அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க எதிர்பார்க்கறது ரைட்டு தானா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பண்றதுக்கு கூப்பிடலாமா, எல்லாமே அவங்க முடிவு பண்றதுதான். ஸோ அதனால அவங்க யோசிக்கும் போது ஒரு 10 பிரச்சனை இருக்குன்னா ஒரு 2 முக்கியமான பிரச்சனைகள் மட்டும் அவங்க ஹைலைட் கொண்டு போங்க. அதை அவங்க டிக் பண்ணி என்ன செய்வாங்க, அதை மட்டும் அவங்க அனுப்புவாங்க. 10 பிரச்சனை கொண்டு போகும்போது என்ன சொன்னா அவங்க முக்கியத்துவம் இவங்க சரியா பண்ணலாம், இவங்க உண்மைதானே சொல்றாங்க, இல்ல சில பல சந்தேகங்கள் ஏற்பட்டு அந்த ரிப்போர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் சொல்றேன், எவ்வளவு ஃபால்ட் இருந்தாலும் முக்கியமா 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட ஃபால்ட்டுக்கு கொண்டு போவாங்க. 1 இல்ல 2 தான். அந்த 2 ஃபால்ட்டை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொண்டு போய் அதை ரீச் அவுட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது பரிந்துரை. இது இப்படி கொண்டு போகும்போது நமக்கு சீஃப் டெக்னீஷியன், நம்ம தலைமை அதிகாரி எல்லாமே சரி இந்த ஃபால்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க, தெளிவான மனநோட அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி தெளிவா இருக்கு. அப்ப நீ என்ன செய்வாங்கன்னா அதுக்கு எங்க அந்த சம்பந்தப்பட்ட கெமிக்கல் கம்பெனிக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட் செஷனுக்கு அனுப்புவாங்க. அது பரிந்துரைக்கு கண்டிப்பா படும். நடைமுறைகள் இருக்க வேண்டும். உங்கள் பரிந்துரைகள் விளைவுகளை கவனிக்கவும். அப்ப அனுப்பப்பட்ட கம்யூனிகேஷன்ஸ் நீங்க என்ன செய்யணும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். மிக சக ஊழியர்கள் சொல்லி இந்த மாதிரி லெட்டர் வந்துச்சா, இந்த மாதிரி அனுப்பியிருக்கோம், கரெக்ஷன் பார்த்து அனுப்பியிருக்கோம். அப்ப அந்த 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 அனுப்பப்பட்ட லெட்டருக்கு என்ன மானிட்டர் பண்ணும்போது ஏன் வரல, எப்பதான் எத்தனாம் தேதி வரும், எப்ப சரி பண்றதுக்கு வருவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட் என்ன செய்யணும், கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் வராத பட்சத்துல மேலும் விசாரணை செய்ய வேண்டும், பரிந்துரைக்க வேண்டும் சொல்லி தலைமை இடத்துக்கு ஒரு புகார் தெரிவிக்கணும். அது விருப்பம் என்றால் அவங்க பரிந்துரைப்பாங்க, இல்லாட்டி அது பரிந்துரைக்கிற தலைமையை பொறுத்து. நம்மளோட வேலை என்னன்னா நமக்கு தேவையான தவறுகளை சுட்டி காட்டி அதை சரி செய்யறதுக்கு தேவையான வழிமுறைகள் மூலம் போகணும். அந்த வழிமுறைகள் மூலம் போகும்போது அது சக்சஸ்ஃபுல்லா அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சயின்டிபிக் கம்பெனிக்கு போயிடும். அந்த சயின்டிபிக் கம்பெனி நமக்கு ரிப்பேர் பண்ண வராங்களா இல்லையா சொல்லி கம்யூனிகேஷன் மானிட்டர் பண்றது நம்ம வேலை. மேலும் மேலும் அது ஹையர் ஆபீசருக்கு நம்ம புகார் சொல்லிட்டே இருந்தோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கால தாமத்தை தான் படும். ஒரு அறிக்கையின் அடிப்படையில் மட்டும் முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்பில்லை. ஒரே வார்த்தை சொல்றாங்க, நீங்க கொடுக்க ஒரு அந்த டாக்குமெண்டேஷன் வச்சு முக்கிய முடிவு எடுக்க முடியும். ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு கம்பெனி மேல நம்ம புகார் தெரிவிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சாலிட் எவிடன்ஸ் இருக்கும். அறிக்கையில் எழுதுவது குறைந்தது 2 நாள். அப்படி ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது முதல் ஒரு நாள் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இட் டேக் 2 days. 2 days மைனூட்டான வார்த்தைகளை பயன்படுத்தணும். என்னென்ன சொல்லணுமோ அதை மட்டும் தெளிவா சொல்லணும். அது 2 நாள் கழிச்சு நம்ம எழுதின ரிப்போர்ட்டே நம்ம திரும்பி என்ன செய்யணும், ஒரு ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம எழுதின மெத்தட் ரைட்டா, இல்ல தவறுகள் இருந்தா கண்டிப்பா சில சேஞ்சஸ் கண்டிப்பா 2 நாள் கழிச்சு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா பிறக்கும். ஏன்னா எழுதின உடனே அனுப்புனா சில குறைகள் நிறைகள் இருக்கதான் செய்யும். அதே லெட்டர் ஒரு 2 days கழிச்சு திரும்பி படிக்கும்போது நம்ம சேர்ந்த குறைகளே நமக்கு என்ன தெரியும். அது நிவர்த்தி பண்ணி நடக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த இது சக்சஸ்ஃபுல்லா போய் முடியும். கம்ப்யூட்டர் சொன்னவே இந்த காலத்துல கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஒரு ஆபீஸும் இல்லை, லெபார்டரி எதுவுமே இல்லை. அதோட ஈஸியா நம்ம டைப் பண்ணலாம், ஸ்டாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலாம், டாக்குமெண்டேஷன் நிறைய விஷயங்களை பல ஜிபி ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம தேவையான பிரிண்ட் எடுத்து நம்ம ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இன்றைய தலைமுறைகளுக்கு கம்ப்யூட்டர் மிகப்பெரிய வரப்பிரசாதம். எல்லாமே கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்
எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, எவ்வளவு வரவு இருக்கு, என்ன வர வேண்டி இருக்கு, அடுத்த ப்ராடக்ட்ல எத்தனை மாசம் வரை அந்த கெமிக்கல் தாக்கு பிடிக்கும். நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 1000 கெமிக்கல் ஒரு எக்ஸல் ஃபைல அழகா பண்ணிடலாம். அது அல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்து டிசைன் பண்ணிக்கலாம். எவ்வளவு இடம் இருக்க பொறுத்து டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் மென்பொருளோட ஒரு இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எம்எஸ் ஆஃபீஸ் அதிகமாக பயன்படுத்த முடியும். எக்ஸலும் உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியும். உங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப் டு டேட் வச்சிருந்தீங்கன்னா உங்க துறையில வளர்ச்சிக்கு நீங்க ரொம்ப உதவிகரமா இருப்பீங்க. அதோட ஸ்டாக் கண்ட்ரோல், அதாவது ஸ்டாக் நம்ம வந்து ஒரு எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு, எவ்வளவு சால்வெண்ட் இருக்கு, ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளவு சால்வெண்ட் எவ்வளவு கெமிக்கல் தேவைப்படும் சொல்லி முன்னேற்பாடாகவே கால்குலேஷன் பண்ணி வச்சோம்னால் எத்தனை ப்ராடக்ட் நம்மளால அடுத்து நடத்த முடியும், எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பெஞ்சஸ் தேவை, எவ்வளவு அப்பார்டஸ் தேவை, எல்லாமே ஒரு எக்ஸல் ஃபைல அழகா ஒரு ப்ராடக்ட்ல கொண்டு வந்துடலாம். அது நிறைய ஆப் இருக்கு. உங்களுக்கு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க வந்து அவங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல அதிகாரப்பூர்வ லெட்டர் எழுதியிருப்பாங்க, அதிகாரப்பூர்வ கைப்பட எழுதியிருப்பாங்க. அதை நீங்க வந்து எக்ஸல் ஃபைலோ வேர்டு ஃபைலோ கொண்டு வந்தீங்கன்னா அது காலத்திலும் அழியாது. அது ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு மித்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், என்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ நம்ம சிஸ்டத்துல பண்ணிக்கலாம். எப்போது முயற்சி செய்து தரவை அச்சிடுவதை பார்க்க விரும்பும் படிவத்தில் உள்ளது. அதை கம்ப்யூட்டரோட பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம எதை வேணா டிசைன் பண்ணிக்கலாம், எவ்வளவு சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஃபைனல் பிரிண்ட் அவுட் வரைய நம்ம எந்த தரவு வேணா என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. நம்பர் 2 வந்து என்ன செய்யலாம், ஒரு பீக்கர் ஒரு வார்த்தை இருக்கு வச்சுங்களேன், அந்த பீக்கர் வந்து அந்த ஃபுல் சென்டென்ஸ் நம்ம வந்து பீக்கர் நம்ம அடிக்கணும் அவசியம் கிடையாது. அது ஷார்ட் ஃபார்மா எக்ஸல் ஃபைல்ல பிகேஆர் அப்படி சொல்லி ஒரு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கோம். கேபிஆர் சொல்லி தப்பா கொடுத்தோம்னா பீக்கருக்கு லிஸ்ட் வராது. நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எக்ஸல் ஃபைலும். ஸோ பிகேஆர் அடிச்சோம்னா நம்ம பீக்கர் சொல்லி செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணி எக்ஸல் ஃபைல்ல இந்த பிகேஆர் டைப் பண்ணா நம்ம பீக்கர் சொல்றது போல நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பீக்கர் அடிக்கிற அவசியம் இல்லை. பிகேஆர் டைப் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா பீக்கர் என்னென்ன பீக்கர் இருக்கு, என்ன எவ்வளவு இருக்கு, குவான்டிட்டி இருக்கு சொல்லி ஈஸியா ஆரம்பிச்சலாம். ஷார்ட் டயத்துல எவ்வளோ பீக்கர் இருக்கு, எவ்வளோ கொள்ளளவு இருக்கு, எவ்வளோ பிரேக் ஆயிருக்கு, எவ்வளவு நமக்கு தேவைப்படுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை யுவர் லேப் ஒர்க், இதுதான் முக்கியம். அதான் கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துங்க. உலகளாவில வந்து கம்ப்யூட்டர் வந்து நிறைய அக்செப்ட் பண்ணாலும் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, காப்பி பண்றது, டேட்டா பேக்கப் பண்றது, ஈஸியா எங்க வேணா மெயில் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டர் வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிருக்கோம். தனிநபர் கம்யூனிகேஷன் பண்ணலாம், இல்ல வந்து துறை ரீதியான தகவல் தொடர்பு சேனலை பயன்படுத்தலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதே வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் மூலமா உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம துறை ரீதியாக நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு மாணவர்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தரலாம், டெமோ பண்ணி காட்டலாம், வீடியோ போட்டு காட்டலாம். பிளஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளே சரி பண்றதுக்கு எல்லாமே வீடியோ இருக்கு, நிறைய கம்யூனிகேஷன் நம்மகிட்ட இருக்கு. ரைட். ஒரு ஒரு ஆய்வுக்கூடத்துல நம்ம ஒரு பொருளை வாங்கியிருப்போம். அந்த பொருள் வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எந்தெந்த முறையில நம்ம தகவல் தொடர்பு பண்ணலாம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு பிக்சர் மூலமா சொல்றோம். எல்லாருமே எல்லார்ட்டும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு தலைவர், ஒரு நிர்வாகத்தின் தலைவர் வந்து இன்னொரு நிர்வாகத்தின் தலைவர் இல்ல அடுத்தபடியாக உயர் அதிகாரிகிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். இங்க வந்து சாலிட் லைன் கொடுத்துருக்கோம். சாலிட் லைன் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தொடர்பு பண்ணிக்கலாம். டேஷ் லைன் போட்டிருக்கோம். அந்த டேஷ்ல வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு டெக்னீஷியன் சீஃப் டெக்னீஷியன் வேணா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒரு நிர்வாக அதிகாரிட்டையோ இல்ல ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்டோ நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. த்ரூ ப்ராப்பர் சேனல் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நிறுவனத்துக்கு தலைவர்கிட்ட போனோம்னா ஒரு லேப் டெக்னீஷியன் துறை தலைவரை அப்ரோச் பண்ணணும். துறை தலைவர் மூலமாக நிர்வாகத்துக்கு போகலாம். டெக்னீஷியன் டைரக்டா வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் பார்க்கறது வந்து முறை சார்ந்த தகவல் தொடர்பு. அதுவே ஹெட் ஆஃப் த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், காலேஜ், ஸ்கூல்லாம் வந்து யார்கிட்ட தகவல் தொடர்பு பண்ணா கவர்னர், ஹெட் ஆஃப் த சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அத்தாரிட்டி, இவங்ககிட்ட தகவல் தொடர்பு பண்ணணும். அவங்க மூலியமா தான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறோமோ அதை டெக்னீஷியன் அப்ரோச் பண்ணுவாங்க. டெக்னீஷியனுக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கு வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டீச்சர்ஸ், ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து டைரக்டா வந்து ஹெட் ஆஃப் த சயின்ஸுக்கோ எஜுகேஷன் அத்தாரிட்டி நம்ம பேசக்கூடாது. அந்த சயின்ஸ் நம்ம டைரக்டா எங்க வேணும்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த காலேஜ் அண்ட் ஸ்கூலுக்கு பேசி அவன் மூலமா த்ரூ ப்ராப்பர் சேனல்ல கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் என்ன மேனேஜர் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்னா
மிடில் மேனேஜர் ஆர் சூப்பர்வைசர் ஆர் டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டீச்சர் சூப்பர்வைசர் வந்து யார் டிஸ்கஸ் பண்ணுவோம்னா டெக்னீஷியன். ஸோ டெக்னீஷியன் டைரக்டா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட மீட் பண்ண முடியாது. இது ஒரு த்ரூ ப்ராப்பர் சேனல். சமரி இந்த காணொலியில் நம்ம என்ன பேசிக்கிட்டோம்னா இருவழி சேனல்கள் பண்ணோம். ஒன்று வந்து வாய் வழியே கம்யூனிகேட் பண்றது, தட் இஸ் ஓரல் கம்யூனிகேஷன்ஸ், ரைட் கம்யூனிகேட் லெட்டர் மூலமா நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தி நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது. இந்த 3 விஷயங்கள் ரொம்ப இப்போ லேட்டஸ்டாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓரல் கம்யூனிகேஷனுக்கு நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்லது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பக்கத்தில் வேலை பார்க்கறவன்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், புள்ளி விவரத்தோட ஷேர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப உபயோகரமா இருக்கும். அது காஸ்ட் எதுவுமே தேவை கிடையாது. அது பயனுள்ளதாக இருக்கும், காலம் விரயம் ஆகாது. அதோட நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. ஆனா அதை நாள்பட்டு சிந்திக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா அவங்க வந்து ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எழுதி வைக்கவே இல்லை. எழுதி வச்சது ஒண்ணுதான் நம்ம காலம் தாழ்த்து பார்க்கும்போது நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ ரிட்டன் டாக்குமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப வர காலத்துல எல்லாமே ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் கேட்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் தான் ஃபியூச்சர்ல என்ன நடந்தது, இப்ப என்ன அதை வழிமுறை பயன்படுத்துறோம், எதிர்காலத்துல அது மாதிரி முன்னால் எப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் நல்லது நடந்தது, அந்த குறைகளை வந்து இன்னும் நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அந்த குறைகளை சரி பண்றதுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கணும்னா உங்க கையில வந்து ரிட்டன் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ண இருக்கணும். பிளஸ் வாய் வழி எழுத போட்டதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே வந்து கணினி பயன்பாடு இப்போ அதிகமாயிடுச்சு. கணினி மூலமாக எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுமாதிரி மெயில் பண்றது என்ன மெத்தடாலஜி மெயில் பண்ணணும், லெட்டர் எப்படி பண்ணணும், தலைமை நிர்வாகி மூலமா இன்னொரு தலைமை நிர்வாகிக்கு எப்படி லெட்டர் நம்ம வந்து அனுப்புறது, தனிப்பட்ட முறையில் லெட்டர் அனுப்புல என்ன மதிப்பு இருக்கும், தலைமை இன்னொரு தலைமைக்கு அனுப்புவது என்ன மதிப்பு இருக்கும், எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைய சூழ்நிலை கணினி சக்தி வாய்ந்த கருவி சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கணினியை கையாளும் முறை, எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல் ஃபைல், உங்க லேப்ல ஸ்டாக் ரெஜிஸ்டருக்கு என்னென்ன மெத்தடாலஜி பயன்படுத்தணுமோ அதை நீங்க கண்டிப்பா மேம்படுத்தணும். அப்போனா துறை சார்ந்த வேலையில நீங்க ஈடுபட்டு துறையில உங்க முக்கியமான நீங்களே இருக்கீங்கன்னு சொல்லி பதிவு செய்யப்படும். எதை தொடர்பு கொள்ளணும், எப்படி தொடர்பு கொள்ளணும், யாரோட தொடர்பு கொள்ளணும் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு தொடர்பு கொள்வதற்கான முக்கிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு லெட்டர் ஃப்ரேம் பண்ணோம்னா நம்ம ஒரு மாடல் பார்த்தோம். ஒரு சீஃப் டெக்னீஷியன் வந்து எப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஒரு எப்படி அப்பாலஜி எழுதியிருக்காங்க, இதை பத்தி ஒரு லெட்டர் ஃப்ரேம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணது இருக்கு. எவ்வளவு ஸ்டாக் நம்ம வந்து எவ்வளவு ஸ்டாக் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஸ்டாக் 1-2 குறையும் பட்சத்தில் அது எப்படி அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க, எந்த லெட்டர் ரெஃபரன்ஸ் லெட்டர் ஹைலைட் பண்ணிருக்காங்க, எந்த டேட்ல பண்ணிருக்காங்க சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் மூலமா தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பா அங்கிருந்து வரும். டெர்மினல் கொஸ்டின்ஸை பொறுத்த மாட்டில் வந்து டெலிஃபோன்ல ஆர்டர் பண்ணலாம், லெட்டர் மூலமா ஆர்டர் பண்ணலாம். இப்போ நவீன காலத்தில் இமெயில் கம்யூனிகேஷன்ஸ், இமெயிலை பொறுத்த மட்டும் கண்டிப்பா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படும். உங்க பேர் இருக்கும், உங்க டேட் இருக்கும், எந்த டயத்துல நீங்க அனுப்பியிருக்கீங்க, என்னென்ன ஸ்டாக் அனுப்பியிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த இமெயில் கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இருக்காது. அதே லெட்டர் டைப் பண்ணி அனுப்பும்போது போஸ்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போறீங்கன்னா அந்த உங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட் லெட்டர் ஹெட்ல இருக்கும், தெளிவான டேட் இருக்கும், யார் அனுப்பப்படுறது, என்ன இன்ஃபர்மேஷன், என்ன கெமிக்கல்ஸ் வேணும், இன்ஃபர்மேஷன் இருக்கு, கீழே அவங்க சிக்னேச்சர் இருக்குல்ல, அந்த ஒரு முறைப்படி அனுப்பும்போது வந்து அந்த லெட்டருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த நிறுவனத்திலையும். அதே மாதிரி நம்ம ஓரலா மெயில் பண்ணாலும் சரி, த்ரூ போன்ல பண்ணாலும் சரி, அதுக்கு இருக்க மரியாதை அந்த லெட்டர் ஹெட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓரல் கம்யூனிகேஷனுக்கும் முக்கியத்துவம் கம்மி செய்யப்பட்டுள்ளது. லிஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர் ஒர்க்கிங் ரொட்டீன் when letter communications are essential. லெட்டர் கம்யூனிகேஷன் எசென்சியலா இல்லையா சொல்லி நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் ஒரு மொபைல் போன் யூஸ் பண்றீங்க, டெலிஃபோன் யூஸ் பண்றீங்க, அது முக்கியத்துவத்தை வந்து ஒர்க் பண்ற இடத்துக்கு எந்தெந்த ஈவெண்ட்டை பொறுத்து அது முக்கியத்துவப்படுமா படாதா சொல்லி 4 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து உங்க முக்கியத்துவத்துக்கு எது மாதிரி டிக் பண்ணலாம். 4 டிக் பண்ணாலுமே எது முக்கியம் இல்லை உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஒரு மாடல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயே வந்து ஷார்ட்டா லெட்டர் அனுப்புவாங்க, அது மெமரண்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து டியர் சார் போட்டு என்ன கண்டென்ட் கீழே அவங்க டீட்டெயில்ஸ் அவ்வளவுதான். மற்றபடி அது ஃப்ரம் டு சப்ஜெக்ட் இது எதையுமே இருக்காது. 2 லைன்ல இருக்கும், என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்
அழகா தெளிவா முக்கியத்துவத்தோட குடுத்திருப்பாங்க. அது ஈஸியா எல்லா இடத்துலயும் ஷேர்ப் ஆகும். படிக்கக்கூடிய டைமும் கம்மி. நன்றி, வணக்கம்.